காங்கிரஸ் கட்சி இல்லை என்றால் தவிக கட்சியின் கதையை அமித்ஷா முடித்திருப்பார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில், தற்போது 23 கட்சிகள் இந்தியா கூட்டணிகள் தொடர்கின்றன. தவிகவிற்கு எப்போதும் எம்பிக்கள் வருகிறார்களோ அப்போது நாங்கள் அவர்களை இந்தியா கூட்டணியில் இணைந்து கொள்ள சொல்வோம். எம்பிக்களே இல்லாத தவிகவை எப்படி இந்தியா கூட்டணியில் தற்போது சேர்க்க முடியும்? விஜயை பொறுத்தவரை 106 இடங்கள் கிடைத்ததும் அவரை முதலில் தொடர்பு கொண்டு பேசியது ராகுல் காந்தி. தான் முதல்வராக வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தியிடம் ஆதரவு கேட்டார் விஜய். தவிகவின் இன்றைய அமைச்சர்களுக்கு அது நன்றாக தெரியும். அவர்கள் அமைச்சர் ஆவதற்கும் ஆட்சி அமைப்பதற்கும் முதலில் ஆதரவு தெரிவித்தது காங்கிரஸ் கட்சி. இல்லாவிட்டால் அமித்ஷா தவிக ஆட்சியை வரவிடாமல் செய்திருப்பார். கட்சியை உடைத்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராகி இருப்பார்கள். இந்த நிலை அனைவருக்கும் தெரியும். நாடாளுமன்ற தேர்தல் வரட்டும், விஜய் சரியான முடிவை எடுப்பார் என்றார். சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், ஐயுஎம்எல் கட்சிகள் தவிக கட்சிக்கு ஆதரவளித்து விஜயை ஆட்சி கட்டலில் அமர்த்தின. ஆனால் தவிக அரசின் நடவடிக்கைகளால் விமர்சனங்கள் எழத் தொடங்கியுள்ளன. முன்னதாக அதிகாரிகள் வேண்டுமா இல்லை கம்யூனிஸ்டுகள் வேண்டுமா என்ற சிபிஎம் கட்சி கேள்வி எழுப்பியிருந்தது. தற்போது காங்கிரஸ் நாங்கள் இல்லை என்றால் தவிக ஆட்சி அமைந்திருக்க முடியாது என தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.